नमः। हरेः ॐ ॐ ॐ वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। ॐ या कुन्देन्दुतुषारहारधवला या शुभ्रवस्त्रान्विता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्करप्रभृतिभिः देवैः सदा पूजिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा। ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். திருந்தினர் விட்டார் திருவில் நரகம், திருந்தினர் விட்டார் திருவார் ஸ்வர்க்கம், திருந்தினர் விட்டார் செரிமல கூட்டம், திருந்தினர் விட்டார் சிவமாயவமே. சிவா திருச்சிற்றம்பலம். இந்த சபையில் இருக்கும் என் பெரியோர்களை நமஸ்கரித்து என் உரையை தொடங்குகிறேன். சிவபெருமானை வழிபட்டு பேர் பெற்ற அடியவர்கள் பலர் இருப்பினும் அதில் சிறந்து விளங்கிய 63 ஒருவரான திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் கதையை காண்போம். இவர் தொண்டை நாட்டிலுள்ள காஞ்சிபுரத்தில் ஏகாவியர் குலத்தில் அவதரித்தார். இவர் சிவனடியார்களின் அழுக்கான ஆடைகளை துவைத்து தரும் தொண்டை செய்து வந்தார். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு அடியார் வேடத்தில் அழுக்கு ஆடையுடன் வந்தார். அவரை பார்த்த நாயனார், உங்களது அழுக்கான ஆடையை கொடுங்கள், அடியேன் அழுக்கு நீக்கி கொடுப்பேன் என்றார். அடியாரும் ஒரு அழுக்கான ஆடையை கொடுத்து துவைத்து தருமாறு கேட்டார். நாயனாரும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவரது ஆடையை துவைத்தார். அப்போது வானம் 2 மழை பெய்ந்தது. தமது வாக்கு தவறு எனவும் அடியார் குளிரில் நடுங்குவார் எனவும் கருதி துவைக்கும் கருங்கல் பாறையில் தனது தலையை மோத துணிந்தார். அப்போது சிவபெருமான் தனது கரத்தினால் அவரை காப்பாற்றி, உன்மீது தவறில்லை என்று கூறி, நீர் சிவலோகம் அடைவாயாக கூறி அருளினார். இதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஹரே ஓம்.